வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய ஸ்கெடியூல் கால் ஆப்ஷன்னா என்ன, இந்த ஆப்ஷனை வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போகலாம். வாட்ஸ்அப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே கால்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் ஸ்கெடியூல் கால் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஸ்கெடியூல் கால்னா என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்கெடியூல் காலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் குரூப் எல்லாமே வந்து வச்சிருக்கீங்க. அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா பேர் வந்து இருப்பாங்க. அந்த எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் ஏதோ ஒரு டாபிக் பற்றி பேசணும், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி எல்லாருமே கலந்து பேசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த ஸ்கெடியூல் கால் அப்படின்றத நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நாளைக்கு நீங்கள் வந்து குரூப்பில் இருக்கவங்க எல்லார்ட்டையும் நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கெடியூல் காலை கிரியேட் பண்ணி அதில் வந்து சென்ட் பண்ணிடலாம். சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஒன்றா வந்து கால் வந்து பேசிக்க முடியும். இந்த ஸ்கெடியூல் காலை பொறுத்த அளவுக்கு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் எல்லாமே நிறையா வந்து வச்சிருக்கிறவங்க, குரூப்பில் வந்து எதாவது பேசணும், குரூப்பில் வந்து எல்லார்ட்டையுமே ஒரே நேரத்தில் பேசணும், இந்த மாதிரி வந்து பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கெடியூல் கால் ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இப்போ இந்த ஸ்கெடியூல் கால் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து எதுக்காக அந்த கால் அதுக்கான ஒரு டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருப்பாங்க. அது வேணா கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா அது ஆப்ஷனல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் டைம் எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க. எந்த டைமில் கால் ஸ்டார்ட் ஆகும், எந்த டைமில் கால் வந்து எண்ட் ஆகும், டைமு டேட் இதெல்லாமே கேட்டிருப்பாங்க. அதெல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கலாம். எண்டு டைம் வந்து வேணும்னா கொடுக்கலாம், இல்லாட்டி நம்ம வந்து அதை ரிமூவ்மே வந்து பண்ணிக்கலாம். அதற்கான ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும். அது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் கால் டைப் கேட்டிருப்பாங்க. வீடியோ கால் நீங்கள் வந்து பேசணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வந்து ஆடியோ கால் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. வீடியோ வாய்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எதுவோ அதை கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே சென்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய குரூப்ஸு சேட்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். யாருக்கு சென்ட் பண்ணுமோ அங்கே நீங்கள் வந்து சென்ட் பண்ணிடலாம். சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சேட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நாளைக்கு நீங்கள் வந்து கால் பேசுறதுக்கு இன்றைக்கே ஸ்கெடியூல் பண்ணி சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கீழே வந்து எடிட் ஈவெண்ட் அப்படின்றது தான் வந்து ஷோ ஆகும். இதுவே இப்போ கரண்ட்ல லைவாக நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜாயின் கால் அப்படின்றத வந்து காட்டும். அதை கிளிக் பண்ணி எல்லாருமே ஜாயின் பண்ணி ஒன்றா வந்து கால் வந்து பேசிக்க முடியும். இதில் எடிட் ஈவெண்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் எடிட் பண்ண நினச்சிங்கன்னா எடிட் ஈவெண்ட் ஆப்ஷன் ஷோ ஆனிச்சு அப்படின்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் எடிட் ஈவெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டைமிங் எதுவும் எடிட் பண்ணால் பண்ணிக்கலாம், டேட் எதுவும் எடிட் பண்ணால் பண்ணிக்கலாம், இல்லை கால் டைப்பை வந்து நீங்கள் வீடியோலேருந்து வாய்ஸாக மாற்றணும், இல்லை வாய்ஸ்லேருந்து வீடியோ மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அதையுமே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த கம்ப்ளீட்டாக இந்த ஈவெண்ட்டை கேன்சல் பண்ணணும், இந்த காலே கேன்சல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கேன்சல் ஈவெண்ட் கொடுத்து நீங்கள் கேன்சலுமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் இந்த ஷெடியூல் கால் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு குரூப் எல்லாமே வந்து வச்சுக்கிறவங்களுக்கு, குரூப்பில் இருக்கவங்க எல்லாரும் ஒன்றா பேசிக்கிறதுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடி பேச போகிறத முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் பண்ணி நம்ம அதில் சென்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா குரூப்பில் எல்லாரும் வந்து பார்த்துருவாங்க. கரெக்டாக அந்த ஒரு டைமில் எல்லாரும் அசம்பிள் ஆகி கால் வந்து ஒன்றா பேசிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெடியூல் கால் அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ குரூப் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.